Очень красивая это. Cute இருக்கு பாருங்க பாப்பா. ஐயோ இந்த ஐடியா நமக்கு கிடைக்காம போயிடுச்சடா. ஹாய் buddies, this is ஹஜா ரஷ்யால ஓல்காகிராட்ல இருந்து. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்களின் கலாச்சாரமான அவங்களுடைய ஒரு ஊர் திருவிழாவை தாங்க பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஊர்ல எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் திருவிழா வருதுங்களா, காணும் பொங்கல், தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், இந்த மாதிரி பொங்கல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா மாஸ்லேனிட்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் திருவிழா ஒன்று வருதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் இவங்களும் வந்து நம்மள மாதிரியே வந்து விழா கொண்டாடுறாங்க. மாஸ்லேனிட்சா அப்படிங்கிறது என்ன விழா தெரியுங்களாங்க? இப்போ பனிக்காலம் முடியுதுங்க, அதாவது இந்த வின்டர் டைம் முடிஞ்சு அவங்களுடைய வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சம்மர் வரப்போகுது. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருவிழாவே கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறது. மேலும் இந்த திருவிழால வந்து பாத்தீங்கன்னா 4 நாளா பிரிச்சு ஃபங்க்ஷன் பண்றாங்க. முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ், போட்டிங்க வைக்கிறது, நம்ம ஊர்ல எப்படி போட்டிங்களா அப்போம்ல கயிறு இழுக்கிறது, சேம் கயிறு இழுக்கிற போட்டிலாம் வச்சிருக்காங்க. அப்புறம் மரம் ஏறுற போட்டி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்ல எப்படி போகி கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஒரு 15 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொம்மையை எடுத்து ஃபுல்லா அப்படியே கொளுத்துறாங்க. அதை கொளுத்தி அதான் கடைசி ஃபங்க்ஷனு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய கடைகள் இருக்கு. நம்ம ஊர்ல ஊர் திருவிழானா எப்படி ராட்டனம், இங்க பாருங்க ராட்டனம் இருக்கு, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, ஏறி போலாம் ஜாலியா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல எப்படி கடைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இங்க பாருங்க வரிசையா கடைகள் இருக்கு. ஒவ்வொரு கடையா பார்ப்போம். அப்புறம் இவங்க வந்து என்னென்ன போட்டிகள் நடத்துறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டே போவோம் ஜாலியா. சரிங்களா? நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க அதுக்காக கடைகள்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே அவங்க கையாலே செஞ்சிருக்காங்க. இந்த பொருள்லாம் இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கடைங்க. இருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பேண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, கையில போட்டுக்கிறது. இங்க பாருங்க, இந்த பொம்மை தான் ரஷ்யாவோட ரொம்ப ட்ரெடிஷ்னல் பொம்மை, மாத்ரியோஸ்கான்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இதோட விலையெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. ஓ, இந்த ஒரு மணி 1000 ரூபல்ஸுங்க. இந்த ஒரு மணி 500 மோஷனதா 500 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாங்க. நீங்க வாங்கினீங்கன்னா ட்ரெஸ். எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எல்லாமே அவங்க கையாலேயே செஞ்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வரிசையா கடைகளா இருக்குங்க. ரஷ்யனோட கல்ச்சரான உடைகள் அணிஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. மோஷனா போர்த்து ரொம்பவே அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு செமையா இருக்காங்க. இங்க பாருங்க ராட்டனா செம்மையா போகுது பாருங்க. ஆளே இல்ல, ஒரு 2 பேரோ 3 பேரா தான் இருக்காங்க. அவங்களுக்காக சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம திருவிழா ஞாபகம் தான் வருது. ஓகே, அப்படியே போலாம். இங்க பாருங்க, கியூட்டா இருக்கு பாருங்க பாப்பா. வாவ், அப்படியே கொடுத்தா தூக்கிட்டு போய் வளர்க்கலாம் நம்ம, அந்த மாதிரி இருக்கு. கியூட்டா இருக்கு பாருங்க. இவங்களுக்குலாம் நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சாலே குளிருதுமோ, இவங்கெல்லாம் பாருங்க எப்படி பழக்குறாங்க குழந்தைங்களன்னு. இங்க பாருங்க, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். ஏதோ பாயில படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கு. ஏமா அது குஷ்ணோமா. சொல்லா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மரம் ஏறு போட்டி நடக்க போதான். இந்த இடத்துல நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணி ஏறுறோம் மரத்துல. சும்மா ஊர் திருவிழா மாதிரி ஜோதியா இருக்குங்க. நம்ம ஊர்ல எப்படி அப்படியே தேரோட்டம், தேர் இழுக்கிறது, அங்க விளையாடுறது, அங்க ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் பாத்தீங்களா, பானையை கட்டி விட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு போல. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. ரைட் சைடுல இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. ரெடியா இருக்காங்க. மொத்தம் 3 ரவுண்ட் வருது. என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். நம்ம ஊர்ல மட்டும் தான் மரம் ஏற போட்டி இருக்குன்னு நினைச்சேன். ஆகா, இங்கேயும் இருக்குங்க மரம் ஏற போட்டி. எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க மரம் ஏறுறதுக்கு. இந்த மரம் தான் ஏறி யாரு பிரைஸ் எடுக்கிறான்னு பாக்கலாம். ஐயோ, வெறுங்காலா? நம்ம வெறுங்கால ஏற முடியுமா? ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். Bro. அடுத்தது நீங்களா?
இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஓ கர்த்தரே, இது நம்ம ஊரா இருந்தா கூட ஏறிடலாம், எல்லாத்தையும் பயங்கரமா ஒலிக்குது, இதுல ஏறவே முடியலங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த குளூர்ல. ஷூவை கழட்டி போட்டு சாக்ஸோட ஏறினா சாக்ஸோட கீழே வந்து கால்லாம் மறைஞ்சி சில்லுன்னு ஆயிடுச்சு. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? எல்லாரும் என்ன வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணாங்க, ஏறுங்க ஏறுங்கன்னு. பட் ஏறினதுக்கு அப்புறம் பாருங்க, ரஷ்யன் அவ்வளவு தெம்பா இருப்பான், அவளாலே முடியல. அங்க பாருங்க ஒரு பொண்ணு ஏற போதுங்க, அது மட்டும் ஏறிடுச்சுன்னா இந்த கையவே இங்கேயே தூக்குதான் மாட்டணும். வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அவங்க நம்மலாம் வெறும் ரைஸ் சாப்பிட்டு அவங்கலாம் பாருங்க டெய்லி வந்து வீட்டு பிரெட் தான் சாப்பிடுறாங்க, அவங்களால ஏற முடியல. என்ன பண்றது? நான் கூட அந்த கயிறை பிடிச்சி ஏறி இருக்குன்னு பார்த்தா கயிறே தொடக்கூடாதுன்றாங்க. இப்படிதான் நானும் ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. ஐயா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஐயோ நானே பாவங்க. இத வேற இத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. யாராவது ஏறி ஜெயிச்சுறாங்கன்ற நம்பிக்கையில, ஆனா யாரும் ஏற மாட்டாங்க நல்லா தெரிஞ்சிருச்சு. கூடிய நல்லா கட்டி பிடிச்சிக்கோமா, விட்டுறாதா நக்கல்யா அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏற போறாரு, ரொம்ப பயங்கரமா போறாரு, பெரிய ஆளா இருப்பாரு போல. அவர் பண்ற முன்னடவடிக்கையெல்லாம் பார்த்தா மரத்து மேல ஏறி ரவுண்ட் அடிப்பாரு போல. ஆனா இந்த மாதிரி தான் நானும் போனேன், பாப்போம் என்ன பண்றாருன்னு. குறுக்கு காலை போட்டு ஏறிட்டு இருக்காருங்க. இந்த ஐடியா நமக்கு கிடைக்காம போயிருச்சடா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறான்னு விட்டுருவாங்க அப்படியே. இங்கே பார்த்தீங்களா சேஃப்டியாக பெல்ட் கொடுத்து பக்கத்தில் 2 செக்யூரிட்டி கார்டு வர போட்டு சேஃபாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு உயிரையும் எவ்வளோ பத்திரமா பாதுகாக்கிறாங்க பாருங்க அவங்க ரஷ்யா. என்னங்க அடுத்து விழுந்தாங்க பாருங்க, விழுந்தா பெட்டில் தான் விழுவணும்னு பெட்டெல்லாம் எடுத்துட்டு வராங்க. முன்னெச்சரிக்கையாக அவனுக்கு பாட கட்டுறாங்க. அவருக்கு வந்து பிரைஸ் கொடுக்க போறாங்க. Это обед и ужин в отеле Hilton. На двоих. தலைவர் அடுத்து கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஏன் பாரு. Мы сфоткать надо ему. ஏறா 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 விட்டுறாரா கைக்குள்ள. Уже один, вот. மேல இருந்த மணியை கழட்டிட்டு வந்துட்டாருங்க. அடுத்த ஆள் எப்படி அடிப்பாங்க? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பெரிய ஆளா இருப்பார் போல. கூலிங் கிளாஸ் போடும் போதே நினைச்சேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாருன்னு. மணியை கையோட எடுத்து வந்துட்டாருங்க. இவர் மட்டும் நம்ம ஊர்ல கிடைச்சா கர்நாடகால இருந்து தண்ணி அப்படியே எடுத்து வந்துடுறாரு தமிழ்நாட்டுக்கு. சரி ஓகே படிஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவ பொம்மையை எரிக்கிறாங்களா, நம்ம அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.